ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மலைவாழ் மக்களின் வழித்தடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மீண்டும் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் கோவை மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த காளியாபுரம் ஊராட்சி பகுதியில் உள்ள வழித்தடத்தை அப்பகுதியில் 200 மலைவாழ் குடும்பங்கள் மற்றும் காளியாபுரம் பகுதி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதனை அடைப்பதற்கான முயற்சியில் அங்குள்ள பள்ளி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அவதிப்பட்டு வருவதால் வழித்தடத்தை மீண்டும் மக்கள் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளனர். காளியாபுரத்தில் குடியிருக்கக்கூடிய மக்களும் ஆற்றில் வரக்கூடிய தண்ணீரை துணிது வைப்பதற்கும் மற்றதற்கும் பயன்படுத்தி வருகிறார்கள். அதை இந்த பள்ளி நிர்வாகம் ஆக்கிரமிப்பு செய்து வழித்தடத்தை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். எனவே மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியை பார்த்து நாங்கள் காலமாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதையை மறிக்கக்கூடாது, எங்களுக்கு பயன்படுத்துவதற்கான முறையில் எங்களுக்கு உத்தரவு வழங்க வேண்டும் என்ற முறையில் மக்களே கோரிக்கை மனுவை கொடுத்து அதற்கான நடவடிக்கை எடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வருவதற்கான முறையில் செய்து கொடுப்பதற்கான முறையில் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றனர்.